சுவாமி சொற்கொண்டா சொல்லுங்க சாமி. பதார்த்தங்களுடன் நமது படத்தை விட்டு கொண்டார். ஆனால் என்னுடைய உத்தரவாதத்திலே ஒரு பழக்கம் உண்டு. யார் வந்தாலும் தனியாக ஒன்று அமைப்பது பதிவில்லை. யாராவது பறவை வந்திருக்கிறார் என்றா பார்த்தவா சாமி சுவாமி உன்னுடைய பாவத்தை பொறுத்து பொறுத்து நான் அமுது வசிக்கிறேன். எங்கள் உத்தரதேசத்து வழக்கப்படி நாங்கள் திருக்கூட்டத்துடன் செல்வது வழக்கம். அப்படி இன்றைய தினம் நான் ஒருவர் மட்டுமாக வந்திருக்கிறேன். அதனால் யாராயிரம் அடிவர்கள் இருந்தால் அழைத்துக் கொண்டு வா, அவருடன் சேர்ந்து நானும் சாப்பிடுகிறேன். இங்கு ஒரு அடிவரும் கிடைக்கவில்லை. அதனால்தான் தங்கள் நிலையிலேயே நான் கஞ்சமடைந்திருக்கிறேன். ஆகவே தலைக்கறி கேட்டீர்கள், தலைக்கறியை புதைக்கின்றேன். தலைக்கறியை புதைக்கின்றேன். அவரை 21 வகையாக சிறுவனுடைய நயனருடைய ஒரு அமுதப்படையல். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அற்புதமான ஒரு நிகழ்வு. 63 நாடுமார்கள் சிறுவனுடைய நயனார் இப்பொழுது தலக்கை வைத்தும் அடியில் கிடைக்கிறார். ஆமாம், அடிமல் அடியில் யாரும் கிடைக்க மாட்டார்கள். வேண்டும் என்ன சொன்னாங்க சுவாமி, அடியவன் எண்ணி தேடி கிடைக்க மாட்டார். அடியவன் தேடி போனால் ராசாமமாக போய் அறிந்து வந்திருக்கேன். இப்பொழுது போய் அதை கட்டி. எனவே நான் இதில் அடியவன் தான். நான் தலையிலும் நான் அவள் வசிக்கிறேன். அப்பயாவது தாங்கள் சாப்பிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். நானும் தென்னை பூசியவன் தான், திருவிழா தான். அமரலாமா? அமரலாம். வெங்காட்டு நாங்கள் சரி, அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். கூடவே எடுத்து கொண்டு அதாவது நாங்கள் எப்பொழுதும் தனியாக சாப்பிடுவது பழக்கமில்லை. அதனால் குழந்தையாக என்னுடன் கூட அமர்ந்து சாப்பிட வேண்டும். கூடவே வைத்து உண்ண குழந்தை ஒரு 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 நாமும் போதும் செய்ய நலமாயிருக்கும் அப்பா, நாமும் போதும் செய்ய நலமாயிருக்கும் அப்பா, நலமாயிருக்கும் என்று நலமாயிருக்கும் என்று நம்பினே சாமி குழந்தையும் ஓடி நாங்கள் நினைப்பது போல குழந்தைக்கு நான் எங்கு அலைவேன். அப்படியா இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் குழந்தை கொண்டு வா, குழந்தை அரியர் கூட சாப்பிட வேண்டும் என்று கூப்பிட்டால் யார் வருவார்கள்? ஆனால் நான் எந்தவரும் தெரிவிக்காது இருக்கும்போதே ஊரெல்லாம் வெள்ளைக்கறி சாதம் படைகிறாங்க என்று ஊரெல்லாம் படைசாட்சி ஆகிவிட்டது. அப்படி இருக்கும்போது எந்த வீட்டிலும் குழந்தைகள் தரமாட்டார்கள். குழந்தை வந்து சாப்பிடவும் வரமாட்டார்கள். என்று ஆகவே குழந்தையும் கிடைக்க மாட்டார். என் பிள்ளையாகிய சீராள தேவனோ, அதாவது உன்னுடைய பிள்ளையானவர் சீராளதேவன் இருக்கிறான். அப்படி என்றால் அவனை அழைத்து அவனுடன் அமர்ந்து சாப்பிடுகிறேன். அவன் தற்பொழுது திருமணங்களிலே வாசித்துக் கொண்டிருக்கிறான், பள்ளிக்கூடத்தில். தாங்கள் உணவருந்த அவன் வருவதற்கு இப்ப சாயப்படாது. ஆகவே தாங்கள் அமுதருந்த வேண்டும். அதாவது திருமணம் என்னும் பள்ளியிலே வாசிப்பது உண்மை, அதில் மாற்றமில்லை. அப்படி என்றால் உங்களுடைய மட ஆலயத்தில் 10ஆம் படி தாண்டி 11ஆம் படியிலே நின்று அவனுடைய பெயர் நாமங்களை சொல்லி அழைத்தால் நீங்கள் உங்களுடைய எண்ணப்படி அவன் வாசிப்பது உண்மையானால் ஓடி வருவார். அப்படி அதுவரை சென்று அதுவரை
பெண்ணே, அடியவர் தலைக்கறி கேட்டார். சந்தன நடை படுத்து விட்டார். பணம் கொடுத்தால் படுத்து விட்டோம். அடியவர் கேட்டார், அப்பயாவது சாப்பிடுவார் என்று பார்த்தால் அடியவர் கேட்கிறார். அடியவர் கேட்டால் நானே உட்கார்ந்து அவர்கள் கூட அமர்ந்து சாப்பிடுகிறேன் என்று அடியவராக சொல்லுவேன். அதுவும் உதவி. அப்போ இப்போது குழந்தை கேட்கிறார், எந்த விதத்திலும் அடியவர் சாப்பிட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆகவே அவர் சொன்ன பிரகாரம் நம்முடைய மடாலயத்திலே நாம வந்து பிள்ளையை அழைத்து கை சாப்பிட்டு உனக்கு நமக்கு நான் தெரியும். ஆமா, அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாது. ஆகவே குழந்தை கேட்கிறார். குழந்தைக்கு எங்கேயும் போக முடியாது. ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கின்றது. நான் 10ஆம் படிக்கிறேன். அவர் வந்து எப்படியாவது சாப்பிட்டு வைக்க வேண்டும். அவர் சொல் பிரகாரம் நாம் போய் அந்த பிள்ளையை அழைத்து பார்ப்போம். அவர் சொல்லுவோம். அவர் சொன்னது செய்வோம். அவர் போனப்படி சொல்லிட்டாரு. அதே சொல்லி இந்த மாதிரி சொல்லுங்க. அவர் கூறிய பிரகாரம், அவர் வார்த்தை பிரகாரம் நாம் சென்று அழைப்போம். அவன் மண்டாளத்தை அவன் தான் சரியாக கிடைக்கிறாரு. அதனால் நாம் போய் பார்ப்போம். என்ன சொன்னபடி நாம் செய்வோம். நடக்கிறது நடக்கிறது. அப்படியா? அப்படியா? இது என்ன மாயம் என்று அதோடு வந்துவிட்டோம். அவன் பசித்துப்பட்டிருக்கிறான். ஆகவே இப்பொழுது ஓடி வாடா வாடா தன் கண்மணி, ஓடி வாடா வாடா என் கண்மணி, ஆசைக்கு சென்ற பாரா அழகில் மிகுந்த சீரா, ஆசைக்கு சென்ற பாரா அழகில் மிகுந்த சீரா, சேப்பமாய அமுதுண்ண சீராளா ஓடி வாடா. அப்பா மகனே உன்னை ஐயர் விடவில்லையே, சேப்பமாய அமுதுண்ண சீராளம் ஓடி வந்தான். ஆனால் நாம் குழந்தையை கேட்பதற்கு அவர் திருமுறைகளின் பள்ளியை வாசிப்பதாக சொல்லி சொல்லியிருக்கின்றார். நாம் அதாவது இந்த தலைக்கறி கேட்டது நாம் சாப்பிடுவதற்காக அல்ல. தலையில்லாத குணமாகிறது. தலையை தைத்தால் ஒரு உடலானது ஒரு உயிர் பெறும். அப்படி அந்த உயிரை கொடுத்து ஈரானதேவன் திருமுறைகளின் பள்ளியை வாசித்து விட்டு வருவது போல் அவர் செய்வது அதற்கான அறிஞர்களும் அதற்கான காவலர் வைத்திருந்தார். அவருக்கு செய்ய மறைக்கிறோம். ஓம் சிவாய அப்ப நேரம் இப்படியாக சுவாமி சொல்படி தொடரும் அதிகமாக ஓடுவாங்க மந்தை என்று அழைக்க அவரை மன்னரே அவர் அண்ணாரை போய் அதே சேர்த்து கேட்டு இங்கே சென்று அழைக்கிறார். அப்படி சென்று அழைக்கின்ற வேலையிலே உயிரோடு வந்து விடுகிறார். இது என்ன ஆச்சரியம் என்று தொண்டரும் தங்களை மனது கலங்கி சரி மடத்துக்கு உள்ளே சென்று பார்ப்போம் என்று வரும்பொழுது
அங்கே கலிவக பதார்த்தம் செய்துவிட்டு தன்னுடைய தாயை சந்தனத்தை அடியவருக்கு காவலாக வைத்துவிட்டு செல்கிறார்கள். அப்படி காவலாக வைத்து செல்கின்ற வேலையிலே அடியவரானவர் சாமி கல்புரம் வச்சு கொடு. சிவபெருமானவர் அங்கே சந்தனத்தை அதில் கல்புரம் வச்சு ஏற்றி கொடுங்க. பிள்ளையை உயிர்படுத்தி ஏன்னா இந்த பிள்ளை சீரகன் வருவார். அதை இப்படி உயிர்படுத்தி அனுப்பிச்சுவிட்டு சாமியார் அன்னதானம் செய்து விட்டார். கல்புரம் வரும்போது கல்புரம் சாமி வந்ததும் அங்கே உள்ள வரும்போது கல்புரம் ஏற்றி வச்சு கொடுங்க திருவள்ளூர். நாம அடுத்த தரிசனத்தோம் தெரியவில்லை. சீரான் வந்தான் தந்தை முன்னே சீரான் வந்தான் சீராளன் வந்தான், தந்தை முன்னே சீராளன் வந்தான். சீரான் வந்தானே சிவனோட அன்பே சீராளன் வந்தானே சிவனோடு அன்பு. சீரான் வந்தானே சிவனோட அன்பே சீராளன் வந்தானே சிவனோடு அன்பு. ஆனாலும் அதனை குருகுருவனே சீரான் வந்தான் சீராளன் வந்தான். அதான் சீரானே நம் பிள்ளையை சீரான் அழைத்து வந்திருக்கிறோம். ஆனால் இங்கு பார்க்கும்போது கைவரி காண அடியவரை காண கைவரி காலியாக இருக்கிறது.